நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்கள், மாசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? மிதுன ராசி அதிபதி புத பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஒரு 16 நாளும், அதாவது மகரத்தில் 16 நாட்களும், கும்பத்தில் 14 நாட்களும் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். அப்போது 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு மறைவு ஸ்தானமாக இருக்கிறதால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், மாசி மாதம் அமக்கலமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதால ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, எதை எடுத்தாலும் ஒரு செக்கு வைக்கிற மாதிரி இருக்கும், சாதிக்க முடியாது, ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், வீடு, எல்லா இடங்களிலும் ஏதோ ஒன்று உங்களால் சாதிக்க முடியாத ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்க்கிறார். மிதுன ராசியை குரு பகவான் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். இது 50% ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. நிச்சயமாக 50% சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இருந்தாலும் உங்களுக்கு முதல் 15 நாள் வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரித்தாலும் கூட பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன் உங்களுக்கு ஆரம்பத்தில் 16 நாள் இங்கே இருந்து தான் பார்க்குறார். அதனால் 2ஆம் இடத்தை பார்க்கிறதால சனி பகவானும் பார்க்கிறார், சுக்கிரனும் பார்க்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு பண வருவாய் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம். சனி முழுவதுமாக மாதம் முழுவதும் பார்க்கிறார். அதனால் பிரச்சனைகள் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் வரும். பேசுவதில் கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை. வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு தொழிலில் பிரச்சனை வரும், இல்லை மற்ற இடத்துங்களையும் பிரச்சனை வரலாம். எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஆசிரியர்கள், வக்கீல் போன்ற ப்ரொஃபஷன் பண்ணுறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களாவும் வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க தான். இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பத்திரிகை துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், மற்றபடி அரசு இயந்திரங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்குமே ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் 3ஆம் இடத்தை அதிபதி கும்பத்திலிருந்து சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக வரும். அதே நேரத்தில் எதை தொடங்கினாலும் நீங்கள் தாராளமாக தொடங்குங்க. எதை செய்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். எதை தொடங்கினாலும் அது நல்ல முடிவாகத்தான் அமையும் என்று சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டுத் துறையில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் தைரியமாக ஈடுபடுங்க, சக்ஸஸை பெறுவீர்கள், முன்னணி நிலவரத்தில் வருவீர்கள் என்று சொல்லலாம். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், சண்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கும் பெரிய உயர் நிலையில் இருக்கக்கூடிய பதவி வகிக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலகட்டம் அமக்கலமாக இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு முதல்
16 நாள் 8ஆம் இடத்துல இருக்கிறார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் முதல் 15 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே நேரத்தில் படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஏன்னா கல்வி ஸ்தானம், இடங்கள் வாங்க விற்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செய்யலாம். ஒரு சிலருக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது சிலருக்கு இடர்பாடுகள் ஏற்படலாம். ஏனென்று சொன்னால் 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், அந்த அதிபதி ஆரம்பத்தில் மகரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறதால முதல் 15 நாள் எச்சரிக்கையாக இருங்கள். பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எதை தொட்டாலும் அது 100% வெற்றியை பெறக்கூடிய நிலையாக மாறும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியவர்கள் வீட்டில் இருந்த மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு அனுகிரகமாக பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் என்று சொல்லலாம். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், உள்நாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கல்வியில் முதல் தரம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது இல்லை, கோயிலுக்கு திருப்பணிகள் செய்வது, ஏதாவது ஒரு நிலையில் நீங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 6இல் கேது பகவான் இருப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த வியாதியும் தென்படாது. டாக்டரே தலையை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு கேது பகவான் உங்களுக்கு ஸ்கேனிங்கில் எதுவும் கிடைக்காது. அடுத்தது 7ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறார். அவர் 5 குடையவன் 7 இருக்கிறதால முதல் 15 7 இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கும் சென்றாலும் கூட ஒன்றும் குறைவு கிடையாது. காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வீர்கள். அதற்கான வெற்றிக்கான ஒரு நிலைப்பாட்டினை ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று சொல்லலாம். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்களுடைய இல்லத்தரசி என்று சொல்லக்கூடிய, அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் அந்த செவ்வாய் பகவான் 14 நாள் அங்கே இருக்கிற வரைக்கும், மாசி 14ஆம் தேதி வரைக்கும் அவங்க கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப ஜெயண்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆர்ஷாக பேசக்கூட செய்வாங்க. அதே நேரத்தில் ராசியை செவ்வாய் பகவான் பார்க்குறதாலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 9இல் சூரியனும் இருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி என்று சொல்வார்கள். இருந்தபோது சூரியன் குருவோடு சேர்ந்ததால் அந்த காரகோ பாவனா புதனும் இணைந்திருக்கிறார், ராசிநாதன். ஆதலால் உங்களுக்கு தகப்பன் வழியில் ஆதரவு, அரசாங்கம் மூலியமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை, அரசியல்வாதிகள் மூலியமாகவும் நல்லது நடக்கும். தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆதரவோடு இருப்பார்கள். பிள்ளைகள் உயர்கல்விக்காக சென்றிருக்க பிள்ளைகள் நல்ல உயர்கல்வி சிறப்பாக தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சில ராசி அன்பர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய நிலை இருந்தால் தாராளமாக சென்று வாருங்கள். நல்லதே நடக்கும். வேலைவாய்ப்புக்காக செல்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். படிக்க செல்லக்கூடிய அன்பர்களுக்கு என்ன கோர்ஸ் தேவையோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். மற்றபடி நீங்கள் ஆன்மீக சிந்தனையாக வெளியூர், அதாவது தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது இந்த ராசி அன்பர்களுக்கு
கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். அதிகமாக லெபோரியஸ் தேவைப்படும். மேனாமினிக்கையாக வேலை பார்த்துட்டு வர முடியாது. பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் 5 ஹவரில் எழுந்து போயிடுவான். நீங்கள் 8 ஹவர் ஆனாலும் எழுந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா உங்களுடைய சூழல் அப்படி இருக்கிறது. அதனால் நீங்கள் அதிகமான பணிச்சுமை தேவைப்படுகிறது. மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ, நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சினாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள் இன்றி எந்த டிஸ்பியூட் இல்லாமல் நீங்கள் வெளியே வரலாம். இல்லை என்று சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும். அதுவும் உங்கள் தசாபுத்தி, பிறந்த ஜாதக தசாபுத்தி அமைப்பு சரியில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த மாசி மாதம் வேலையில் சில டிஸ்பியூட், சில பிரச்சனைகள் வரலாம். 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பான ஒரு நிலை. செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் 15 தேதிக்கு பிறகு ராசியை பார்க்குறார். 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்து அதிபதி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. நல்ல லாபத்தை பெறுவீர்கள். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே, ஏன் வீட்டில் கேட்ரிங் பிஸ்னஸோ இல்லை கைத்தொழில் ஏதாவது செஞ்சாலும், அல்ல நடைபாதை வியாபாரிகள், வண்டிகள் மூலம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள், பழம், காய்கறி, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இது மிகுந்த உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. 15, 16, 17 மாசி 15, மாசி 16, மாசி 17ஆம் தேதி சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். ஏன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம தினம்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் குறித்து வச்சு பாருங்கள். இந்த 3 நாளும் எப்படி இருக்குன்னு நீங்களே ஊகித்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் இரவு பிரயாணம் வேண்டாம், வண்டி வாகனங்களை தொட வேண்டாம். அதிகாரி மற்றும் வேலை பார்க்குற இடம் மற்ற ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசினால் சிறப்பாகவே தலைக்கு வருது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.